வேடசந்தூரின் நீராதாரம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொந்தமான நீராதாரம். அதை மீட்டு கொடுக்க சாமிநாதனுக்கும் பரமசிவத்துக்கும் துப்பில்ல. ஆனா சொல்றாங்க ரெண்டு பேரும் 5555 கோடி செலவுல மாயனூர் அணையில இருந்து ராட்சச கொலா பிரிச்சு மக்களுக்கு குடிநீர் கொடுத்துருவோம். நீர் குளங்கொட்டையில நிரப்புவோம், ஏரி இதெல்லாம் நிரப்பிடுவோம். மாயனூர் அணைக்கு முதல்ல காவிரி தண்ணி உபநீர் தான் வரணும். முதல்ல காவிரியில தண்ணி வரணும் ராஜா. முதல்ல காவிரியில தண்ணி வரணும், அது செழிப்பா வரணும், அப்பதான் உபநீர் வரும். அது மாயனூர் அணைக்கு வரணும், அப்பதான் நீங்க கையில அள்ளி எங்க வாயில ஊத்த முடியும். ஆனாலும் என் திட்டத்தை இது கஷ்டம் தானே. இப்ப இங்க கொடகனார ஏற்கனவே நீர்வழித்தடை இருக்கு. இது மீட்டுருவாக்கம் செய்யறது ஈஸி, ரொம்ப எளிமை. அங்க கழிவுகள் கலக்க விடாம தடுக்கிறதுனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு தான் பிரச்சனை. அதை முறைப்படுத்தணும். அதான் வேலை. சாமிநாதனுக்கும் பரமசிவத்துக்கும் எம்எல்ஏக்கும் அமைச்சருக்கு என்ன வேலை? தொழிற்சாலைகள் முறையா நடக்கணும், நிலமும் வளமும் பாதுகாக்கப்படணும். அதான் வேலை. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதை செய்ய துப்புறாங்க இந்த ரெண்டு ஆசாமிகள். அதை விட்டுப்பட்டு நான் மாயனூர் அணையில இருந்து ஒரு செம்ப மோந்து வேடசந்தூர்ல ஊத்திடுறேன் அப்படின்னா இங்க இருந்து தண்ணிய எடுத்து கொடுக்க துப்பு இல்லாம நான் நாளோட தண்ணி எனக்கு கொடுக்க துப்பு இல்ல, நாசாட்ட சொல்லி செவ்வாய் கிரகத்துல இருந்து தண்ணி எடுத்து இங்க ஊத்துறேன் அப்படின்னா கேட்கறதுக்கு நமக்கு கேட்கிறவன் கேடப்பையில இருந்தா கிணத்துக்குள்ள திமிங்கலா இருக்குன்னு சொல்லுவானா மாட்டானா?